morning students. 12th standard economics lesson 7 international economics continuation. Page number 130. Page number 130. Modern theory of international trade. Modern theory of international trade. அதாவது புதிய பன்னாட்டு வாணிப கோட்பாடு. Introduction. The modern theory of international trade was developed by Swedish economist. அதாவது இந்த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இருக்கு இல்லையா, இந்த தியரியை யார் உருவாக்குனது அப்படின்னா ஸ்வீடிஷ் எக்கனாமிஸ்ட், ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த பொருளியல் நிபுணர் எலி ஹெக்சர் அப்படிங்கிறவர். அண்ட் ஸ்டூடெண்ட், அவருடைய ஸ்டூடெண்ட் பெர்டில் ஆக்லின். இவங்க ரெண்டு பேரும் இந்த தியரியை டெவலப் பண்ணியிருக்காங்க இன் 1919. திஸ் மாடல் வாஸ் பேஸ்ட் ஆன் த ரிகார்டியன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இவருடைய தியரி வந்து ரிகார்டியன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பேஸ் பண்ணி இருக்கு. திஸ் தியரி சேஸ் தட் த பேசிஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் ஃபேக்டர் என்டோமெண்ட்ஸ். அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வாணிபத்துக்குரிய டிஃப்ரெண்ட் கூறுகளை பற்றி கூறுகிறது. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, அதாவது மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு இன்னொரு பேர் ஃபேக்டர் என்டோமெண்ட் தியரி. ஃபேக்டர் என்டோமெண்ட் மாடல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதாவது காரணி இருப்பு மாதிரி. டெவலப்டு பை ஹெக்சர் அண்ட் ஆக்லின். இவங்க ரெண்டு பேருமே இந்த தியரியை டெவலப் பண்ணது. கண்ட்ரீஸ் வித் எ ரிலேட்டிவ் ஃபேக்டர் அபேண்டன்ஸ் கேன் ஸ்பெஷலைஸ் அண்ட் ட்ரேட். அதாவது இந்த கண்ட்ரீஸ் வந்து ரிலேட்டிவ் ஃபேக்டர்ஸ் இது சம்மந்தமாக உள்ள கூறுகளை உருவாக்கியது. அபேண்டன்ஸ் ஆஃப் ஸ்கில்டு லேபர், ஸ்பெஷலைசேஷன், அதாவது நிறைய ஸ்கில்டு லேபர் இருக்காங்க, ஸ்பெஷலைசேஷன் இதுக்காக சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள், எக்ஸ்போர்ட், எக்ஸ்சேஞ்ச் ஃபார் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பை கண்ட்ரீஸ், அதை ப்ரொடியூஸ் பண்ணதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. வித் அபேண்டன்ஸ் ஆஃப் அன்ஸ்கில்டு லேபர், அப்புறம் வந்து அன்ஸ்கில்டு லேபரும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த தியரி சொல்கிறது. எக்ஸ்போர்ட்ஸ் எம்பாடி த அபேண்டன்ட் ஃபேக்டர், நிறைய கூறுகள் வந்து இதுக்கான கூறுகள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட்ஸ் எம்பாடி த ஸ்கேர்ஸ் ஃபேக்டர், என்னென்னலாம் பற்றாக்குறையாக இருக்கோ அதை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. என்னென்ன கூறுகள் பற்றாக்குறையாக இருக்கோ அதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க. அஸ்யூம்ஸ் எ ஹை டிகிரி ஆஃப் ஃபேக்டர் மொபிலிட்டி, அப்புறம் என்ன செய்கிறாங்க, நிறைய கூறுகளை வந்து அஸ்யூம் பண்ணி சேகரிக்கிறாங்க. த தியரி. The classical theory argued that the basis for foreign trade was comparative cost difference and it considered only labor factor. இந்த கிளாசிக்கல் தியரி வந்து எதை பற்றி கன்சிடர் பண்ணுங்கன்னா லேபரை பற்றி தான், முக்கியமாக லேபரு தான் வேணும் அப்படின்னு. டிஃப்ரெண்ட் லேபர் இருக்கிறது, அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை பற்றி கன்சிடர் பண்ணுது. பட் த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எக்ஸ்பிளைன்ஸ் த காசஸ் ஃபார் சச் கம்பேரிட்டிவ் காஸ்ட் டிஃப்ரென்ஸ். அதாவது எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத பற்றி இந்த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. திஸ் தியரி ஆட்ரிபியூட்ஸ் இன்டர்நேஷ்னல் டிஃப்ரென்சஸ் இன் கம்பேரிட்டிவ் காஸ்ட். அதாவது இந்த தியரி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆகக்கூடிய செலவுகள் என்ன, ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணும். டிஃப்ரென்ஸ் இந்த என்டோமெண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிட்வீன் கண்ட்ரீஸ். அதாவது பல நாடுகளிடையே ப்ரொடக்ஷனுக்கு ஆகக்கூடிய என்னென்ன கூறுகளை பயன்படுத்துகிறாங்க, அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. டிஃப்ரென்சஸ் இன் த ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன்ஸ் ரெக்யர்டு இன் ப்ரொடக்ஷன். அதாவது ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன கூறுகள்லாம் வேணும் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அசம்ஷன்ஸ் அதாவது அசம்ஷன்ஸ்னால் இந்த தியரிக்குரிய அசம்ஷன்ஸ். தெர் ஆர் 2 countries, 2 commodities and 2 factors. இப்போ 2 நாடுகள் இருக்குன்னா 2 விதமான பொருளை உற்பத்தி செய்கிறாங்க, 2 விதமான கூறுகள் அதுக்கு தேவைப்படுகிறது. கண்ட்ரீஸ் டிஃபர் இன் ஃபேக்டர் என்டோமெண்ட்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அதுக்கு ஆகக்கூடிய ஃபேக்டர் வந்து வித்தியாசப்படும். கமாடிட்டிஸ் ஆர் கேட்டகரைஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்டர் இன்டென்சிட்டி. அப்புறம் அது அந்த ஃபேக்டர் பொருள் இருக்கு இல்லையா, அது வந்து வித்தியாசமாக பயன்படுத்துவாங்க. கேட்டகரைஸ்னால் நிறைய டைப்ஸ் இருக்கும். கண்ட்ரிஸ் யூஸ் சேம் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ட்ரிஸ் ஹாவ் ஐடென்டிக்கல் டிமாண்ட் கண்டிஷன்ஸ். எல்லா நாடுகள்லையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தேவை இருக்கத்தான் செய்யும். தேர் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் போத் ப்ராடக்ட் அண்ட் ஃபேக்டர் மார்க்கெட்ஸ் இன் போத் த கண்ட்ரிஸ். அதாவது அந்த ப்ரொடக்ஷனில் ஈடுபடக்கூடிய நாடுகளிடையே என்ன ஆகுதுன்னா பெர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கும். அப்போ எதில் ப்ரொடக்ஷனில் இருக்கும், ஃபேக்டர்ஸை வாங்கக்கூடிய மார்க்கெட்டில், ப்ரொடக்ஷனை விற்கக்கூடிய மார்க்கெட்டில்
போட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஹெக்ஸர் ஆக்லின் இவங்களுடைய தியரம், ஹெக்ஸர் ஆக்லின் இவங்களுடைய கோட்பாடு. ஏ கேபிட்டல் அபேண்டன்ட் கண்ட்ரி, அதாவது முதலீடு அதிகமாக உள்ள நாடுகளில் வில் எக்ஸ்போர்ட் த கேபிட்டல். அவங்க என்ன செய்கிறாங்க, எக்ஸ்போர்ட்டே கேபிட்டல், அது கேபிட்டலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது இன்டென்சிவ் குட் வைல் த லேபர் அபேண்டன்ட் கண்ட்ரி வில் எக்ஸ்போர்ட் த லேபர் இன்டென்சிவ் குட். அதாவது லேபர் அதிகமாக இருந்தால் லேபரை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அங்கே போய் வேலை செய்யட்டும் அப்படின்னு. ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன்ஸ் மாடல் விச் லிங்க்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் டு ஃபேக்டர் என்டோமெண்ட்ஸ். அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு நிறைய ஃபேக்டர் வந்து தேவைப்படுது, அதை லிங்க் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. A country exports those commodities produced with relatively large quantities of the country's relatively abundant factor. அதாவது கண்ட்ரிஸ் வந்து எந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுக்கு எவ்வளோ ஃபேக்டர் தேவையோ அவ்வளவையும் பயன்படுத்தி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளனேஷன். According to Hexer Acklin, a capital abundant country will export the capital intensive goods. அதாவது கேபிட்டல் வந்து அதிகமாக வேணும்னா அது அதிகமாக இருந்ததுன்னா என்ன செய்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வைல் த லேபர் அபேண்டன்ட் கண்ட்ரி, லேபர் அதிகமாக இருந்தால் வில் எக்ஸ்போர்ட் த லேபரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. லேபர் இன்டென்சிவ் குட்ஸ். எ ஃபேக்டர் இஸ் ரிகார்டட் அபேண்டன்ட், அதாவது லேபரை பயன்படுத்தி செய்யக்கூடிய பொருளை அதிகமாக செய்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எ ஃபேக்டர் இஸ் ரிகார்டட் அபேண்டன்ட் ஆர் ஸ்கேர் இன் ரிலேஷன் டு த குவாண்டம் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ். இப்போ நிறைய ஃபேக்டர்ஸை இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. A country can be regarded as richly endowed with capital only if the ratio of capital to other factors is higher than other countries. அதாவது அதர் கண்ட்ரீஸை விட இங்கே வந்து ஃபேக்டர் அதிகமாக இருந்ததுன்னா அதை அவ்வளவையும் பயன்படுத்தி அதிக ப்ராடக்ட் பண்ணி ரொம்ப ரிச்லியாக ஹையாக உயர்ந்த அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இல்லுஸ்ட்ரேஷன். இப்போ இதை பற்றிய இல்லுஸ்ட்ரேஷன் எடுத்துக்காட்டு சொல்லப்படுது. பர்டிகுலர்ஸ் இந்தியா, அமெரிக்கா. இப்போ சப்ளை ஆஃப் லேபர் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது 50, அமெரிக்காவில் 24 தான் இருக்குது. சப்ளை ஆஃப் கேபிட்டல் வந்து இந்தியாவில் 40 இருக்குது, அமெரிக்காவில் 30 இருக்குது. ஸோ கேபிட்டல் லேபர் ரேஷியோ எப்படி இருக்குது, 40/50 = 0.8, 30/24 = 1.25 வித்தியாசத்தில் இருக்குது. In the above example, even though India has more capital in absolute terms, அதாவது இந்தியாவில் வந்து நிறைய கேபிட்டல் இருந்தாலும் அமெரிக்கா இஸ் மோர் ரிச்லி என்டோடு வித் கேபிட்டல். அமெரிக்காவில் தான் அதிகமான கேபிட்டல் இருக்குது. பிகாஸ் த ரேஷியோ ஆஃப் கேபிட்டல் இன் இந்தியா இஸ் 0.8, அதாவது 0.8 தான் வித்தியாசம், சரியா? விச் இஸ் லெஸ் தென் இன் அமெரிக்கா வேர் இட் இஸ் 1.25. இப்போ இதில் ரேஷியோ வந்து எது அதிகம், 1.25 தான் வித்தியாசம். அப்போ இதில் வந்து அமெரிக்காவில் தான் அதிகமாக கேபிட்டல் இருக்குது. இந்த ஃபாலோயிங் டயக்ராம் illustrates the pattern of world trade. Capital abundant country, labor abundant country. Export of capital intensive goods, export of labor intensive goods. அதாவது அதிக உழைப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே அதிக மூலதனத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ லிமிட்டேஷன்ஸ், இதில் உள்ள குறைபாடுகள் என்ன? ஃபேக்டர் என்டோமெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி மே சேஞ்ச் ஓவர் டைம். அதாவது ஃபேக்டர் அதிகமாக இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அப்பப்போ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. இந்த எஃபிஷியன்சி ஆஃப் த சேம் ஃபேக்டர் மே டிஃபர் இன் த 2 countries. அதாவது இப்போ 2 கண்ட்ரிஸுக்கும் ஒரே மாதிரியான எஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்ல முடியாது, அது டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா மேபி லேபர் ஸ்கேர்ஸ். அமெரிக்காவில் லேபர் வந்து குறைவாக இருக்கிறாங்க in terms of number of workers, but in terms of எஃபிஷியன்சியை பொறுத்தவரை அங்கே அதிகமாக இருக்குது. இந்த டோட்டல் லேபர் மே பி லார்ஜர். அதாவது அமெரிக்காவில் லேபர் குறைவு ஆனால் எஃபிஷியன்சி அதிகம். கம்பேரிசன் ஆஃப் கிளாசிக்கல் தியரி அண்ட் மாடர்ன் தியரி. அதாவது பழமையான கோட்பாடுக்கும் புதுமையான கோட்பாடுக்கும் உள்ள வித்தியாசம். கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். The classical theory explains the phenomenon of international trade on the basis of labor theory of value. அதாவது கிளாசிக்கல் தியரி என்ன செய்யுது, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. The modern theory of explains the phenomenon of international trade on the basis of general theory of value. அதாவது இது பொதுவான கோட்பாடுகளை கொண்டது. It presents a one factor model. அதாவது இது வந்து ஒரு கூறுகளை உள்ளடக்கியது. It presents a multi-factor model. நிறைய கூறுகளை உள்ளடக்கியது. It attributes the differences in the comparative cost to differences in the productive efficiency of workers in the 2 countries. அதாவது 2 நாடுகளுடைய திறமையானவர்களை பயன்படுத்தி இவங்க வந்து நிறைய பொருளை ப்ரொடக்ட் பண்ணுறதுல வித்தியாசம் ஏற்படும்.
It attributes the differences in comparative cost to the differences in factor endowment in the two countries. ரெண்டு நாடுகளுடைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸை பயன்படுத்தி உற்பத்தி செய்கிறதுலையும் இங்கேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கெயின்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதாவது பன்னாட்டு வாணிபத்தின் நன்மைகள். என்ன நன்மைகள்? இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஹெல்ப்ஸ் எ country to export its surplus goods to other countries and secure a better market for it. அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒரு நாடு வந்து சர்ப்ளஸ் குட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது, பெட்டர் மார்க்கெட் அவங்களுக்கு கிடைக்கும். சிமிலர்லி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஹெல்ப்ஸ் எ கண்ட்ரி டு இம்போர்ட் த குட்ஸ் விச் கெனாட் பி ப்ரொடியூஸ்ட் அட் ஆல் ஆர் கேன் பி ப்ரொடியூஸ்ட் அட் எ ஹையர் காஸ்ட். அப்போ அதிக செலவு பண்ணி அவங்க பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கு. The gains from international trade may be categorized under 4 heads. அதுக்குரிய பயன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறத 4 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன? எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன், திறனுடைய உற்பத்தி. இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எனேபிள்ஸ் ஈச் பார்ட்டிசிபேட்டரி கண்ட்ரி டு ஸ்பெஷலைஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் இன் விச் இட் ஹேஸ் absolute or comparative advantages. International specialization offers the following gains. அதாவது இந்த எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷனில் என்னென்ன பயன்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், அதாவது வளங்களை வந்து நல்ல முறையில் பயன்படுத்துகிறாங்க. கான்சன்ட்ரேஷன் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் இன் விச் இட் ஹேஸ் எ கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ், அதாவது ப்ரொடக்ஷன் என்ன பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். சேவிங் இன் டைம், நேரம் வந்து மிச்சப்படும். பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் இன் ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து அவங்க வந்து திறமையானவர்களாக இருப்பாங்க, அதில் பெர்ஃபெக்ட், அதாவது கரெக்டாக செயல்படுவாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இன் த டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் நிறைய டெக்னிக்ஸை பயன்படுத்தி நாளுக்கு நாள் அது இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன் த ட்ரேடிங் கண்ட்ரிஸ், இந்த மாதிரி வியாபாரத்தில் ஈடுபடுற நாடுகளில் அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து ஹையராக இருக்கும், நல்ல வாழ்க்கை தரமாக இருக்கும். ஈக்குவலைசேஷன் ஆஃப் ப்ரைஸஸ் பிட்வீன் கண்ட்ரிஸ், நாடுகளிடையே விலை சமனடைதல். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மே ஹெல்ப் டு ஈக்குவலைஸ் ப்ரைஸஸ் இன் ஆல் த ட்ரேடிங் கண்ட்ரிஸ். அவங்க வியாபாரம் பண்ணும்போது என்ன செய்கிறாங்க, அந்த நாடுகள்லேயும் அதுக்குரிய விலை வந்து ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ப்ரைஸஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் ஈக்குவலைஸ்டு பிட்வீன் த கண்ட்ரிஸ், அதாவது ஈக்குவலாக இருக்கும். ஹவெவர் இன் ரியாலிட்டி இட் ஹாஸ் நாட் ஹேப்பன். ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி கிடையாது. ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அது நம்ம நாட்டில் ஒரு விலையாக இருக்கும், வேறு நாட்டில் ஒரு விலையாக இருக்கும், அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த டிஃப்ரென்ஸ் இஸ் ஒன்லி வித் ரிகார்ட் டு த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வருது? அதுக்குரிய போக்குவரத்து செலவு வந்து வித்தியாசப்படும் ஒவ்வொரு நாட்டிலையும். ப்ரைஸஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஆல்சோ ஈக்குவலைஸ்டு. அது அப்போ ஆனால் அந்த ப்ரொடக்ஷனுக்கு கூறுகளை பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈக்குவல் ஹவெவர் இன் ரியாலிட்டி இட் ஹாஸ் நாட் ஹேப்பன். அதுவும் வந்து ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது இருக்காது. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த ஃபேக்டர்ஸ் வந்து வித்தியாசப்படும். ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது பற்றாக்குறையுள்ள வளங்களை என்ன செய்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் சமமாக பகிர்தல். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மே ஹெல்ப் த ட்ரேடிங் கண்ட்ரிஸ் டு ஹேவ் ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ், அதாவது பற்றாக்குறை வளங்கள் இருந்தது அப்படின்னா அதை என்ன செய்கிறாங்க, மற்ற நாடுகளுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஜென்ரல் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், பொதுவான நன்மைகள், பன்னாட்டு வாணிபத்தின் பொதுவான நன்மைகள். அவைலபிலிட்டி ஆஃப் வெரைட்டி ஆஃப் குட்ஸ் ஃபார் கன்சம்ஷன், அதாவது நுகர்தலுக்கு வந்து நிறைய பொருள்களை வாங்கலாம், வெரைட்டி ஆஃப் குட்ஸ் கிடைக்கும். ஜெனரேஷன் ஆஃப் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் பேக்வேர்ட் நேஷன்ஸில் நிறைய இண்டஸ்ட்ரி உருவாகும். இம்ப்ரூவ்மெண்ட் இன் ரிலேஷன்ஷிப் அமங் கண்ட்ரிஸ், ஹவெவர் இன் ரியாலிட்டி இட் ஹாஸ் நாட் ஹேப்பன். அதாவது ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் அது கிடையாது. டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் ஸ்பெஷலைசேஷன், அப்புறம் வந்து டிவிஷன் ஆஃப் ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர் அப்படி இருப்பாங்க. ஸ்பெஷலைசேஷன்னா அதுக்குன்னு சிறப்பு தகுதி பெற்றவர்கள் இருப்பாங்க. எக்ஸ்பான்ஷன் இன் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அப்போ டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து வசதி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து ஜென்ரல் அட்வான்டேஜஸ். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், வாணிப வீதம். The gains from international trade depend upon the terms of trade, which refers to the ratio of export prices to import prices. அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்னா என்ன, எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ் இம்போர்ட் ப்ரைஸஸில் உள்ள
ரேஷியோ அதுக்குரிய வீதத்தை சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். மீனிங் பார்ப்போம். அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடுக்குரிய மீனிங் இட் இஸ் த ரேட் அட் விச் த குட்ஸ் ஆஃப் ஒன் கண்ட்ரி ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் குட்ஸ் ஆஃப் அனதர் கண்ட்ரி. அதாவது ஒரு கண்ட்ரி என்ன செய்யுது, ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் த ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ் அண்ட் இம்போர்ட் ப்ரைஸஸ். இப்போ இதில் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ்க்கும் இம்போர்ட் ப்ரைஸஸ்க்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணப்படும். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இம்ப்ரூவ்ஸ் when average price of exports is higher than average price of imports. அதாவது இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னா என்ன நடக்கணும்னா எக்ஸ்போர்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவும் இம்போர்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவும் ஆவரேஜாக இருந்தால் தான் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். அதாவது இந்த வாணிப வீதத்தின் வகைகள். இந்த டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆர் கிளாசிஃபைடு பை ஜெரால்டு எம் மெய்யர் into the following 3 categories. அதாவது 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடில். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிலேட்டட் டு த ரேஷியோ ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் கமாடிட்டிஸ். அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்னா என்ன, எதுக்குரிய ரிலேஷனை சொல்லுது அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் கமாடிட்டிஸ், ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்குரிய ரேஷியோவை சொல்லுது. டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் தூசிக். அதாவது இந்த பண்டமாற்று முறையை பற்றி சொல்கிறது யாருன்னா தாசிக் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். கிராஸ் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறத பற்றி யார் சொல்கிறது, அதுவும் தாசிக் தான் சொல்கிறார். இன்கம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அதை பற்றி சொல்கிறது யார், ஜிஎஸ் டோரான்ஸ் அப்படிங்கிறவர் சொல்கிறார். இப்போ ஒன்றுக்கு விளக்கத்தை நம்ம பார்ப்போம். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடில் உள்ள டைப்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் நிகர பண்டமாற்று வீதம். This type was developed by Thasik in 1927. அதாவது இந்த சிஸ்டத்தை 1927 தாசிக் வந்து கொண்டு வந்திருக்கிறார். The ratio between the prices of exports and imports is called the net barter terms of trade. அதாவது இதுக்குரிய வீதத்தை, இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்குரிய அந்த பார்ட்டர் சிஸ்டத்தை இதுக்குரிய வீதத்தை கண்டுபிடிக்குது. இட் இஸ் நேம்டு பை வைனர் ஆஸ் த கமாடிட்டி டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். இதை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா வைனருங்கிறவர். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ், இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, இந்த வீதம் இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ப்ரைஸஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவு இம்போர்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவுக்குள்ள வீதத்தை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா TN = PX by PM bracket X100 அப்படின்னு ஷார்ட்டாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. வேர் T என்ன நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், அதாவது நிகர பண்டமாற்று வாணிப வீதம். PX அப்படிங்கிறது என்ன, இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரைஸஸ், அதாவது ஏற்றுமதி விலை குறியீட்டு எண். PMனா என்ன, இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் இம்போர்ட் ப்ரைஸஸ், இறக்குமதி விலை குறியீட்டு எண். திஸ் இஸ் யூஸ்டு டு மெஷர் த கெயின் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இது வந்து பன்னாட்டு வாணிபத்தின் நன்மைகளை மெஷர் பண்ணுறதுக்கு இது பயன்படுகிறது. இஃப் TN இஸ் கிரேட்டர் தேன் 100, இப்போ வந்து TNங்கிறது 100 இருந்ததுன்னா தென் இட் இஸ் ஃபேவரபிள் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். இது வந்து வியாபாரம் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். விச் வில் மீன் தட் ஃபார் எ ருப்பி ஆஃப் எக்ஸ்போர்ட் மோர் ஆஃப் இம்போர்ட்ஸ் கேன் பி ரிசீவ்டு பை எ கண்ட்ரி. அதாவது ஒரு நாடு வந்து இம்போர்ட்ஸ் வந்து என்ன செய்யணும், குறைவாக வாங்கணும், எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக செய்யணும். அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபேவரபுளாக இருக்குன்னு அர்த்தம். கிராஸ் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா மொத்த பண்டமாற்று வீதம். திஸ் வாஸ் டெவலப்டு பை தாசிக் இன் 1927 கொண்டு வந்திருக்கிறார். ஆஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் த நெட் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், இதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. It is an index of relationship between total physical quantity of imports and the total physical quantity of exports. அதாவது டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸுக்கும் டோட்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட்ஸுக்குள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது இந்த கிராஸ் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். இதை ஷார்ட்டாக எப்படி சொல்கிறாங்க, TX = Q
QM by QX into 100 அப்படின்னு சொல்லப்படும். வேர் QM is equal to QMனா என்ன? இண்டெக்ஸ் ஆஃப் இம்போர்ட் குவான்டிட்டிஸ், அதாவது இறக்குமதி செய்யக்கூடிய பொருளின் விலை குறியீட்டு எண். அடுத்தது QXனா என்ன? ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளின் குறியீட்டு எண். இஃப் ஃபார் எ கிவன் quantity of export more quantity of import can be consumed by a country. அதாவது ஒரு நாடு வந்து எக்ஸ்போர்ட் என்ன செய்யணும்? given quantity of export வந்து மோர் அதிகமாக இருக்கணும், இம்போர்ட் வந்து குறைவாக இருக்கணும். then one can say that terms of trade are favorable. அப்போ இந்த சமயத்தில் தான் terms of trade வந்து favorable அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னது? இன்கம் terms of trade, அதாவது வருவாய் வாணிப வீதம். வருவாய் வாணிப வீதம், வருவாய் வாணிப வீதம், இன்கம் terms of trade. The income terms of trade was given by G.S. Dorrance அப்படிங்கிறவர் சொல்கிறார். 1948 கொண்டு வந்திருக்கிறார். It is the index of the value of exports divided by the price index for imports multiplied by quantity index of exports. அதாவது அதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கணுமா. In other words, it is the net barter terms of trade of a country. அதாவது இது வந்து net barter terms, நிகர வாணிப வீதத்தை பற்றி சொல்லப்படுகிறது. மல்டிப்ளைடு பை இட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வால்யூம் இண்டெக்ஸ். இது எப்படி சொல்கிறோம்? TY is equal to PX by PM bracket QX என்று சொல்லப்படுகிறது. வேர் PX is equal to price index of exports, ஏற்றுமதி விலை குறியீட்டு எண். PM is equal to price index of imports, அதாவது இறக்குமதி விலை குறியீட்டு எண். QX is equal to quantity index of exports, அதாவது ஏற்றுமதி குறியீட்டு எண் என்று சொல்லப்படுகிறது.